முன்னாள் படை வீரர் தொழில் முனைவோர் மூலதன மானிய ஆணை பெற்ற வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாப்பர் கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் பெயர் சாப்பர் கோவிந்தராஜ். எமிஷன் சென்டரில் 17 வருடம் பணிபுரிந்து 2020 விடுபட்டேன். பின்பு 4 வருட காலமாக வெவ்வேறு துறையிலும் பணிபுரிந்தேன். ஆனால் என்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்த பிறகு எனக்கு இதை பற்றி விளக்க உங்களிடம் வாய்ப்பு கூறுகிறேன். முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தை சார்ந்தவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றவும் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற முன்னோடி திட்டத்திற்கு தமிழகத்தை சார்ந்த அனைத்து முன்னாள் படை வீரர்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டிலேயே முதல் முறையாக இத்திட்டம் தமிழ்நாட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது. முன்னாள் படை வீரர்கள் காவல் பணிக்கு மட்டுமே தகுதி உள்ளவர் என்ற நிலையை மாறி அவர்களும் தொழில் முனைவர்களாக மாற்ற முடியும் என்ற இத்திட்டம் அமைந்துள்ளது. 1 கோடி வரையில் கடனுக்கு 30% மூல மனிதனும் மற்றும் 3% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் முன்னாள் படை வீரர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி குடும்ப வருமானத்தை பெருக்க முடியும். முன்னாள் படை வீரர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இத்திட்டம் திட்டமிட்டு அக்கறை கொண்டு இத்திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை முப்படை மற்றும் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. முன்னாள் படை வீரர் நலத்துறை இயக்குநர் திரு சஜன் சிங் ஆர் சவான் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் படைவீரர்களில் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை செயலாளர் மற்றும் பொதுத்துறை செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.